அத்தியாயம் 69. அந்த புல்லட்டில் காற்றை கிழித்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தான் சிவலிங்கம். அப்பொழுது அவன் கடைக்கண்ணிலிருந்து கண்ணீர் துளி அவன் வெளியோரம் எட்டி பார்க்க அந்த கண்ணீர் துளியை சுண்டு விரல் கொண்டு துடைத்து விட்டான். வண்டியின் வேகத்தால் ஏற்பட்டதோ இல்லை அவன் மனதில் உள்ள காயத்தால் ஏற்பட்டதோ தெரியவில்லை. இதயத்தில் வலி. ஆனால் சிரிக்கிறான் வெளிப்பூச்சுக்காக மட்டுமே. வயல் வரப்புக்கு சென்றவன் கழுத்து மேட்டில் அனைவரும் வேலை செய்கிறார்களா என்று கண்காணித்தான். பின் வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றான். வண்டியில் இருந்து இறங்கி உள்ளே செல்லும் பொழுது, தம்பி என்று ஆனந்தி அழைக்கும் சத்தம் கேட்டது. சொல்லுங்க நீ. என்ன தம்பி, நீங்க என்ன சாப்பிடலையே? பசிக்கல நீ. என்ன தம்பி நீங்க இப்படி பண்றீங்க? ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறீங்க. உடம்பு என்ன ஆகுறது தம்பி? புரியுது, நீங்க இன்னும் தேவி நினைப்புல இருந்து என்று அவர் மேற்கொண்டு பேசும் முன் தடுத்தான் லிங்கம். அண்ணி வேண்டாம், அவ ஏற்படுத்திட்டு போன காயம் இன்னும் ஆறல. அதையே மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். போதும் அண்ணி என்றவன் அப்படியே ஏறி அறைக்குள் சென்று விட்டான். பாவம் கொழுந்த, இத்தனை மாசமா எம்பிட்டு வேதனை படுறாரு, பார்க்க முடியல, அம்பிட்டு கஷ்டப்படுறாரு என்று வேதனை கொண்டாள் அவள். அண்ணி, இதுதான் சரியான நேரம், போங்க போய் மருமகன்கிட்ட பேசுங்க என்று ரங்கநாயகியை தூண்டிவிட்டார் வடிவு. ரங்கநாயகி மகன் அறைக்கு சென்றார். அங்கே சிவா மெத்தையில் வதுவின் சேலைகளை விரித்து படுத்து கிடந்தான். அவன் சென்ற நாள் முதல் அந்த அறையே அவன் உலகம், அவள் சேலையே அவன் போர்வை, அவள் வாசனை கூட அந்த அறையை விட்டு போக விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறான். தம்பி சிவா, ரங்கநாயகி அழைத்தார். என்னம்மா அங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்கம்மா. தம்பி, அம்மா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா நீங்க அனுமதி கேக்குறீங்க? சொல்லுங்க. என்னடா அம்மா அப்படி பேசுறாங்கன்னு தப்பா நினைக்காத. ஏம்மா, அப்படி என்ன விஷயம்? அது என்று அவர் தயங்கினார். சொல்லுங்கம்மா. அதுதான் அவ உன்னை ஏமாத்திட்டு போயிட்டால. இன்னும் நீ ஏன் அவளையே நினைச்சு இப்படி வேதனைப்படுற? என் புள்ள கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அதனால நீ இன்னொரு கல்யாணம் என்று அவர் கூறி முடிக்கவில்லை. மகனின் கர்ஜனை கண்டு அவர் பயந்து விட்டார். மா என்று ஆக்ரோஷமாய் கத்தினான். 30 வருடம் ஆகிவிட்டது. இதுவரை ஒரு முறை கூட ரங்கநாயகியை நீ என்று கூறியதில்லை லிங்கம். ஆனால் இன்று இவ்வளவு ஆக்ரோஷமாய் கத்தியவனைக் கண்டு மிரண்டு போனார் அவர். என்ன வார்த்தை சொல்றீங்க? இன்னொரு கல்யாணமா? ஒரு கல்யாணம் பண்ணி நான் பட்டது போதும். என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா இன்னும் என்னால அவன் நினைவுகளை கூட மறக்க முடியல. நான் எப்படி? என்னால முடியாது. சத்தியமா என்னால முடியாது. தயவு செஞ்சு இன்னொரு முறை அந்த மாதிரி பேசாதீங்க. ப்ளீஸ், இங்கிருந்து வெளியில போங்க என்று கதவை நோக்கி கையை காட்டினான். அது இல்லப்பா என்று அவர் எடுத்து சொல்ல வந்தார். வேணாமா, எல்லாரும் வெளியில போங்க. இந்த லிங்கம் அமைதியான குணம்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு காட்ட வச்சிடாதீங்க. போயிருங்க. அவன் கர்ஜனை கண்டு பயந்து போய் அவர் வெளியே ஓடி வந்தார். அண்ணி, என்ன நீ இது? தம்பி இம்பிட்டு ஆக்ரோஷமா பேசுது. இம்பிட்டு வருஷத்துல ஒரு நாளும் தம்பி இப்படி இருந்து நான் பார்க்கலையே. வடிவு மிரண்டு போனார். ரங்கநாயகி யோசனையா இருந்தார். என்ன நீ யோசனை? இன்னும் ஒரு வாரத்துல ஊர் திருவிழா வருது. ஆமா அண்ணி, அதுக்கு இப்ப என்ன? என்னவா? அங்கே தம்பதிங்க ஒன்னா சேர்ந்து பூ நீராடி கோவில் வள வந்து பூஜை செய்யணும்ல? ஆமா அண்ணி. அப்ப சிவா எப்படி அதை பண்ணுவான்? ஊர்ல எல்லாரும் நாக்குல பல்ல போட்டு பேசுவாங்க. அதை வச்சு எப்படியாவது இவன் மனசை எதையாவது சொல்லி மாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைப்பேன். இந்த ரங்கநாயகியால முடியாதது எதுவும் இல்ல. அட ஆமா அண்ணி, இத நான் மறந்தே போயிட்டேன். அந்த கல்யாண புகைப்படத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் லிங்கம். எங்கடி போன? என்னால முடியலடி, வலிக்குது. உன்னை மறக்கணும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எந்த பக்கம் திரும்பினாலும் ஓ முகம் தாண்டி ஞாபகம் வருது. நீ எங்க இருக்க? ஏன் என்கிட்ட போய் சொன்ன? ஏன் என்னை விட்டுட்டு போன? நான் உனக்கு உண்மையா தானே இருந்தேன். முடியலடி, இதயத்துல யாரோ கத்தியால குத்துற மாதிரி இருக்கு. முடியல, வலிக்குதுடி. ஏன்னா அந்த புகைப்படத்திலிருந்து வது போட்டோவை மட்டும் வருடி கொண்டான். அதே சமயம் தன் போனில் இருந்த லிங்கம் போட்டோவை வருடி கொண்டிருந்தாள் வது. அவள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அந்த போனில் பட்டு தெரித்தது. யாரு? குரு கேள்வியில் அந்த போனை அணைத்து திரும்பி நின்றாள் வது. என்ன? இல்ல, போட்டோ பார்த்து அழுதிங்க. நத்திங். கணவரா? அவளிடம் அமைதி. என்னாலதான் பிரிஞ்சிங்களா? வது அவன் பக்கம் திரும்பி நின்றாள். நீங்க பண்ண ஒரு நல்லது இது மட்டும்தான். உங்களாலதான் அவர் எனக்கு கிடைச்சாரு. உண்மையா நான் ரொம்ப லக்கி அவர் மாதிரி ஒரு கணவர் கிடைக்க. அவர் ரொம்ப நல்லவர். பிடிக்காத திருமணம், ஆனா அது கடவுள் கொடுத்த வரம்னு அப்ப எனக்கு புரியல. இந்த உலகத்துல நான் பார்த்த புரியாத பொக்கிஷம் அவர். ஆனா அந்த பொக்கிஷத்தை தக்க வச்சுக்க தெரியாத பைத்தியக்காரினா. எல்லாமே போச்சு. அவருக்கு கொடுக்க கூடாத ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். அதை கூறும் பொழுதே அவள் கண்களில் கண்ணீர் துளி தேங்கி நின்றது. அதிலிருந்தே தெரிந்தது அவனை எந்த அளவு நேசிக்கிறாள் என்று. ஏங்க, அது எப்படிங்க? நீங்க எம்பிட்டு அழகா இருக்கீங்க என்று வதுவின் தோழியிடம் முக்கி போட்டுக் கொண்டிருந்தான் காசி.
அப்பொழுது அவன் அருகே வந்து நின்று அவள் நண்பன் ஒருவனோ, ஹலோ பாஸ், அவ ஏன் ஆளு, கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா என்றான் காசியை முறைத்தபடி. அடப்பாவிங்களா, என்னடா அது, யார்கிட்ட போனாலும் அவன் ஏன் ஆள்னு வரானுங்க, பேருக்கு தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு திரிவானுங்க போல. நமக்கு கொடுத்து வச்சது அம்பிட்டுதான் போல. டே காசி, நீ கடைசி வரைக்கும் ஒத்த கட்டையா சுத்த வேண்டியதுதான் போல என்று பாவம் அவன் கன்னத்தில் கை வைத்து அமர்ந்து விட்டான். அத்தியாயம் 70. இதோ இவ்வளவு தூரம் தேடி வந்து விட்டான். இன்னும் சில எட்டுக்களில் அவளை பார்த்து விடுவான். ஆனால் இவ்வளவு நேரம் இருந்த தைரியம் குருவுக்கு இல்லை. அவன் அந்த கேட் அருகே அப்படியே நின்று விட்டான். மற்ற அனைவரும் உள்ளே சென்று விட வதுதான் அவனை காணாமல் பின்னே திரும்பி பார்த்தவள் அவன் அங்கே நின்று விட்டதை கவனித்து அவன் அருகே சென்றாள். என்னாச்சு, உள்ள வாங்க. குரு அமைதியாக இருந்தான். குரு, உங்களைத்தான், உள்ள வாங்க போலாம். அவன் தயங்கி நின்றான். என்னாச்சு, இவ்ளோ தூரம் வந்துட்டு இப்ப ஏன் தயக்கம்? பயமா இருக்கு. பயமா? ஏன்? அவளுக்கு புரியவில்லை. தெரியல, ஒரு மாதிரி தயக்கம். அவன் முகத்தை நான் எப்படி பாப்பேன்? வருத்தமாக சொன்னான் குரு. வதுவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இங்க பாருங்க குரு, இவ்ளோ தூரம் வந்துட்டு இப்ப வர தயக்கமா இருக்கு, பயமா இருக்குன்னு சொன்னா எப்படி? நான் எப்படி அவ முகத்துல முழிப்பேன்? எனக்கு அசிங்கமா இருக்கு, குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவ முகத்தை பாக்குற தைரியம் எனக்கு இல்ல. அதுக்கு இப்படியே திரும்பி போறீங்களா? இங்க பாருங்க மிஸ்டர் குரு, எந்த பிரச்சனையும் சரி பண்ணாம சரியாகாது. தயவு செஞ்சு வாங்க. அவள் கொடுத்த தைரியத்தில் தலையாட்டியவன் வதுவுடன் சேர்ந்து அந்த சாரதா அன்பு இல்லத்தை நோக்கி நடந்தான். அங்கே அத்தனை குழந்தைகள் முகத்தில் சந்தோஷ நிறைவுடன் ஓடி விளையாடி திரிய பேருக்கு ஏற்றது போல அது அன்பு இல்லம்தான். எந்தவித ஒப்பனையும் இன்றி முகத்தில் கனிவுடன் அந்த அன்பு இல்லத்தை சுற்றி வலம் வந்த அந்த 70 வயது மதிக்கத்தக்க ஒருவர் இவர்களை பார்த்து மெல்ல இவர்கள் அருகே வந்தார். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுவும் உதவி பண்ண வந்திருக்கீங்களா? வது அவர் முன்னே வந்தாள். நான் வதன நந்திதா என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். அவளை பார்த்ததும் அந்த வயதானவருக்கு ஒரே குழப்பம். சந்திரா என்றவர் அப்பொழுதுதான் அவள் நிறைமாத கர்ப்பிணியாக இருப்பதை பார்த்தார். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படி திடீரென்று இப்படி கர்ப்பம், அதுவும் நிறைமாதமாய்? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் சந்திரா இல்ல, நான் வதனா, அவங்களோட தங்கச்சி. இதோ இவர் குரு, அவங்க கணவர் என்று வது அனைத்தையும் அவரிடம் எடுத்து கூறினார். நாங்க சந்திராவை சென்னைக்கு ஒரு சின்ன வேலையா வந்த போதுதான் பார்த்தோம். ஒரு ரோட்ல அடிபட்டு மயங்கி இருந்தாங்க. உடனே நாங்க அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து சேவ் பண்ணோம். நீங்க யாரு, உங்க சொந்த யாரு எல்லாமே கேட்டோம். அவங்க கழுத்துல இருந்த தாலிய பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா அதுக்கு மேல அவங்க எதையுமே சொல்லல. நான் ஒரு அனாதை, எங்கே போறதுன்னு தெரியல, இதுக்கு மேல எதையும் கேட்காதீங்கன்னு சொல்லி அழுதாங்க. அதுக்கு மேல அவங்க கிட்ட என்ன கேட்கறதுன்னு தெரியல. அதனால அவங்கள எங்க கூட கூட்டிட்டு வந்துட்டோம். இங்க வந்து இத்தனை மாசத்துல குழந்தைங்கள தவிர வேற யார்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டாங்க. அவங்க உலகமே இந்த குழந்தைங்க தான். அதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. எத்தனையோ முறை நானும் கேட்டு பார்த்துட்டேன். நீங்க எதையாவது கேட்டா இங்க இருந்து போயிருவேன்னு சொல்லி அழுவாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சது, அவங்க இங்க சந்தோஷமா இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க, அதை கெடுக்க கூடாதுன்னு. அதனால அதுக்கு மேல நான் எதையும் பேசுறதில்ல. ஆனா இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது என்னால புரிஞ்சுக்க முடியுது. உண்மைதான், என் அக்கா பல கஷ்டம் அனுபவிச்சிருக்கா. ஆனா இப்ப இவர் திருந்தி வந்திருக்கார். அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறார். ப்ளீஸ் அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்க. சில நொடிகள் அமைதியாக இருந்தவர், நீங்க அவங்கள வர சொல்லி தொந்தரவு பண்ணக்கூடாது, அது அவங்க விருப்பம் என்றார். புரியுதுமா, நீங்க அவங்கள பார்க்க அலோவ் பண்ணா அதுவே போதும். சரி, இப்ப லஞ்ச் பிரேக், சோ அவங்க அங்கே குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிடுவாங்க. நீங்க அங்கே போய் பாருங்க. ரொம்ப நன்றிமா. இது உங்களுக்காக இல்ல, அவளுக்காக. போய் பாருங்க என்றவர் அங்கிருந்து சென்று விட்டார். சந்திரா புன்னகை முகத்துடன் அந்த குழந்தைகளுடன் பேசி சிரித்தபடி உண்டு கொண்டிருந்தாள். மேடம், இவ சரியான கேடி. போன முறை அவுட்டிங் போகும்போது காசு இல்லைன்னு அவங்க அப்பா அன்றாயர்ல இருந்து காசை உருவிட்டு வந்துட்டா என்று தோழிகள் பேசி சிரித்தபடி உண்டார்கள். அவர்களுடன் பேசி அழகாய் சிரித்து கொண்டாள் சந்திரா. அக்கா என்று சத்தம் கேட்டு ஒரு நொடி சந்திரா இதயம் நின்று துடிப்பது போல இருந்தது. அக்கா! இம்முறை சத்தமாய் அவள் முதுகுக்கு பின்னே கேட்டது. அவ்வளவுதான். மெல்லிய கலங்கிய கண்களுடன் திரும்பி பார்த்த சந்திராவுக்கு அங்கே நிறைமாத கர்ப்பிணியாய் புன்னகை முகத்துடன் நின்ற தங்கையை கண்டு, இது உண்மைதானா, நான் பார்ப்பது நிஜமா என்று ஒரு நொடி ஒன்றும் புரியவில்லை. ஆம், நிஜம்தான், இதோ உண்மைதான். இதோ சிரிக்கிறாள். மெல்ல எழுந்து நின்றாள் சந்திரா. அவள் கால்கள் அவளை அறியாமல் தங்கை நோக்கி சென்றது. வா என்பது போல் தங்கை 2 கைகளையும் நீட்டி கண்ணசைத்தாள். அடுத்த நொடி ஓடி சென்று தங்கையை அணைத்து கொண்டாள் சந்திரா. அவளின் 1 வருட பிரிவின் வேதனை
அவள் பட்ட கஷ்டத்தின் வேதனை என்று அனைத்துமே வார்த்தையாய் வரவில்லை. அதற்கு பதில் கண்ணீராய்தான் வந்தது. குழந்தைகள் அனைவரும் தனது மிஸ் போலவே இருக்கும் இன்னொருவரை கண்டு ஆச்சரியமாய் பார்த்தனர். எப்படி இருக்க? கஷ்டம் தீர அழுது முடித்தவள் இப்பொழுது தங்கை நெற்றியில் முத்தம் பதித்தாள். எனக்கு என்ன, நல்லாதான் இருக்கேன். உன் மவன்தான் ரொம்ப உதைக்கிறான் என்று வயிறை கை காட்டினாள். இப்பொழுது சந்திரா கண்கள் அந்த வயிறு மீது பதிந்தது. எத்தனை மாசம் என்றாள் சந்தோஷ புன்னகையுடன். 8. உண்மையாவா? அடாவடி பொண்ணா சுத்தி திரிவ. ஆனா இன்னைக்கு நீ ஒரு குழந்தைக்கு அம்மா. சந்தோஷமா இருக்கு. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அம்மா, உனக்கு எப்ப கல்யாணம்? யாரு மாப்பிள்ள? கண்களை துடைத்து கொண்டாள் சந்திரா. வது இதுவரை நடந்த அனைத்தையும் அக்காவிடம் ஒப்பித்து முடித்தாள். என்ன சொல்ற? இவ்ளோ நடந்திருக்கா? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானா? அக்கா, என்ன வார்த்தை பேசுற? நீ இல்ல, நான் தான். நான் மட்டும்தான் காரணம். உன் மேல எந்த தப்பும் இல்ல. நீதான் என்ன மன்னிக்கணும். நான் பண்ண சின்ன தப்பு இன்னைக்கு இவ்ளோ பெரிய விஷயமா வந்து நிக்கும்னு நினைக்கல. விடு, நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? சரி, எப்படி கண்டுபிடிச்ச? நீ மட்டும்தான் வந்தியா? இல்ல, நான் மட்டும் வரல. என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான நபர் என் கூட வந்திருக்காங்க. அவங்க ஒன்னு பார்க்கணும்னு தான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. அப்படி யார் வந்திருக்கா? இதோ என்று கை காட்டினாள். அப்பொழுது அங்கிருந்த மரத்திற்கு பின்னே இருந்து மெல்ல மெல்ல விலகி முன்னே வந்தான் குரு. அவனை அங்கே எதிர்பார்க்காதவளின் முகத்தில் இவ்வளவு நேரம் இருந்த புன்னகை மறைந்து அப்படியே ஒரு அதிர்ச்சியுடன் கூடிய கோபம் குடிகொண்டது. அத்தியாயம் 71. இருவரின் கண்களும் நேருக்கு நேர் சங்கமித்தது. அவள் கண்களில் கோபம், அவன் கண்களில் ஏக்கம். குருவி, இங்க எதுக்கு வந்தீங்க? அவளிடமிருந்து பட்டென்று வந்த கேள்வியில் தடுமாறி போனான் குரு. அக்கா, வது எதையோ பேச வந்தாள். நீ பேசாத என்பது போல் சைகை காட்டினாள் சந்திரா. அதற்கு மேல் வது எதுவும் பேசாமல் இருவருக்கும் தனிமை கொடுத்து ஒதுங்கிவிட்டாள். அவனுக்கு புரிந்தது அவளின் கோபம். குரு அவளை நெருங்கி வந்தான். பக்கத்துல வராத, உன்னை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. விரக்தியின் உச்சத்தில் இருந்தது அவள் வார்த்தைகள். ஆனால் எதற்கும் துணிந்து வந்த குரு அதை பெரிதாய் எடுத்துக்கொள்ளவில்லை. குருவி, இங்கிருந்து மரியாதை போயிடு. உன் முகம் பார்க்க கூட பிடிக்கல. வெறுப்பா இருக்கு, போயிரு. கலங்கிய கண்களுடன் திரும்பி நின்றாள் சந்திரா. இதையெல்லாம் தூரத்தில் இருந்து அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். எனக்கு தெரியும், உன் முகத்தை பாக்குற தகுதி கூட எனக்கு இல்ல. நீ பூ மாதிரி. ஆனா உன்னை நான் கசக்க எரிஞ்சிட்டேன். நான் பாவி சந்திரா என சற்றும் யோசிக்காமல் அவள் காலை பிடித்து விட்டான் குரு. என்னதான் அவன் மீது கோபம் இருந்தாலும் அவன் அத்தனை பேரின் முன் காலில் விழுந்ததும் அவளோ விலக முயன்றாள். ஆனால் அவன் பிடி உடம்பு பிடியாக இருந்தது. அவனின் கண்ணீர் துளி அவள் பாதம் நனைத்தது. அப்படியே உறைந்து போய் நின்றாள் பெண்ணவள். அது மட்டுமல்ல, அவனின் சந்திரா என்ற அழைப்பு அவள் காது மடலை தீண்டி செல்ல முதல் முறை அவள் காது வழி கேட்கிறாள் அதை. ஏண்டி, நீ வதனால சந்திரான்னு ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாமே. இவ்ளோ கஷ்டம் அனுபவிச்சப்ப கூட நீ சொல்லலையே. வேதனையுடன் கேட்டான் குரு. சந்திரா இதழ் விரக்தியில் விரிந்தது. சொன்னா மட்டும் என்ன ஆகும்? அடுத்து என் தங்கச்சியை தூக்கிட்டு வருவீங்க. பாசம் அன்புனா என்னன்னு அர்த்தம் தெரியாத உங்களுக்கு பொண்ணுனா வெறும் உடம்பு தானே. அவளுக்குள்ளேயும் மனசு இருக்குன்னு புரிய போகுதா என்ன? இல்ல போனா என் குழந்தைதான் திரும்பி வருமா என்றவளின் ஒரு சொட்டு கண்ணீர் துளி அவன் கைகளில் பட்டு தெரித்தது. என்ன மன்னிச்சிடுமா, நான் தப்பு பண்ணிட்டேன். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி கூட எனக்கு இல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. தப்பு பண்ணிட்டேன். நான் யாரும் இல்ல, அனாதையா வாழ்ந்தவன். எனக்கு அன்பு பாசம் காட்ட யாரும் இல்ல சந்திரா. ஆனா சத்தியமா நான் தெரிஞ்சு பண்ணலடி. குழந்தை மேல நான் உயிரே வச்சிருந்தேன்னு உனக்கு தெரியும். நான் எப்படி நம்ம குழந்தைய நான் தெரிஞ்சு அப்படி பண்ணல. புத்தி கெட்டு பண்ணிட்டேன். மன்னிச்சிடுமா என்று அந்த 6 அடி ஆண்மகன் அத்தனை பேரின் முன் கதறி அழுதான். அத்தனை எளிதில் மன்னிக்கக்கூடிய விஷயமா அது? அவள் உயிர், அவள் கரு. அந்த உசுரை என்ன பாவம் பண்ணுச்சு? அத போய் இந்த பூமிக்கு வரவிடாம பண்ணிட்டீங்க. உங்களை என்னால இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் ஆனாலும் மன்னிக்கவும் முடியாது, அதை மறக்கவும் முடியாது. ப்ளீஸ், இங்கிருந்து போயிருங்க. எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா இதை மட்டும் பண்ணுங்க. நான் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். என் குழந்தை பத்தி மறக்க முயற்சி பண்றேன். ப்ளீஸ், உங்களை பார்த்தா என் குழந்தை ஞாபகம் வருது. இங்கிருந்து போயிருங்க என்று கதறி அழுதவள் அடுத்த நொடி அங்கிருந்து ஓடி மறைந்து விட்டாள். குனிந்து அமர்ந்திருந்தவன் எழுந்து கொள்ளாமல் அவள் போன திசையைக் கண்டு வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். வதுவும் காசியும் குரு அருகே வந்தார்கள். குரு, வா போகலாம். காசி அவன் தோளை பற்றினான். எங்க என்றான் குரு. அவ உன்னை ஏத்துக்க மாட்டா. அவ உன் முகத்தை கூட பார்க்க விரும்பல. நான் வரமாட்டேன். அவன் மனசுல நான் இருக்கேன். ஏய், என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கா? அவ உன்னை பார்க்க கூட விரும்பல. அவ உன்னை மறந்துட்டா. குரு எழுந்து நின்றான். யார் சொன்னா? அவ என்ன மறக்கல, மறக்கவும் மாட்டா. எந்த நம்பிக்கையில் அப்படி சொல்ற?
காசிக்கு புரியவில்லை. அவ என்ன மறந்திருந்தா நான் கட்டின தாலியையும் மெட்டியையும் நேரம் தூக்கி எறிஞ்சிருப்பா. ஆனா அவ இன்னும் போட்டிருக்காடா. அவ மனசுல நான் இருக்கேன். என்ன ஆனாலும் சரி, அவ என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி, நான் அவளை விட்டுட்டு வரமாட்டேன். நான் திரும்பி வந்தா அது என் பொண்டாட்டி கூட தான். அவ என் பொண்டாட்டிடா, எனக்குன்னு இருக்க உறவுடா. அவளை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்? அவ என் முகத்துல காரி துப்புனாலும் சரி, அவ கால்ல இருக்க செருப்பை கழட்டி அடிச்சாலும் சரி, விடமாட்டேன். நான் அவளை விடமாட்டேன். என்ன ஆனாலும் இங்க இருந்து அவ கூட தான் வருவேன். அவனிடத்தில் அத்தனை உறுதி. காசி அண்ணா, நம்ம கிளம்பலாம். வது காசியை அழைத்தாள். என்னம்மா, என்ன மட்டும் கூப்பிடுற? அப்ப குரு? காசி புரியாமல் கேட்டான். மச்சான் அக்காவை கூட்டிட்டு வருவார். மச்சான் என்றதும் குரு அதிர்ச்சியுடன் வதுவை திரும்பி பார்த்தான். என்ன அப்படி பாக்குறீங்க? என் அக்கா கிட்ட பேசும்போதே அவ கண்கள் உங்களை தேடிச்சு. அதை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஒருவேளை அவ அங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்பவோ அவளால தப்பிச்சிருக்க முடியும். ஏன்னா அவகிட்ட நான் கொடுத்த ஜிபிஎஸ் செயின் இருந்தது. அதை வச்சுதான் இப்ப கூட நான் அவளை ட்ராக் பண்ணேன். இவ்ளோ நாளா அவ யாரு கூடயோ சந்தோஷமா தான் இருந்தான்னு நினைச்சேன். அவளை நம்ம கண்டுபிடிக்கணும்னு தான் அவ அந்த ஜிபிஎஸ் ஆன் பண்ணிருக்கா. அப்படின்னா அவளை நம்ம தேடி வரணும்னு நினைச்சிருக்கா. ஒருவேளை அவளுக்கு உங்களை பிடிக்காம இருந்தா அவ எப்பவோ அந்த ஜிபிஎஸ் ஆன் பண்ணி அது மூலமா அவளை நான் கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனா அவ உங்க கூட இருக்கணும்னு நினைச்சிருக்கா. அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவ உங்க கூட இருந்தா. நீங்க அவளை எவ்ளோ கஷ்டப்படுத்தின போதும் அந்த ஒரு காரணத்தினாலதான் நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, இப்ப கூட அவ கண்ணு யாரும் வரலையான்னு உங்களைத்தான் தேடிச்சு. அவ உங்களை காதலிக்கிறா. அது கண்ணை பார்த்தே என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவ இழப்பு ரொம்ப பெருசு. அதுக்கு அவளுக்கு டைம் வேணும். இப்போ உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நிச்சயம் நீங்க அவளை பாத்துப்பீங்க. அப்ப நான் கிளம்புறேன் மச்சான். குரு இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை வந்து மறைந்தது. நான் உன்னை அழிக்க பார்த்தேன். ஆனா எனக்கு நீ வாழ்க்கைனா என்னன்னு சொல்லி என் வாழ்க்கையை திருப்பி கொடுத்துட்ட. ரொம்ப நன்றி. அட, என்ன மச்சான் நீங்க? என் அக்கா சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். சரி, நான் அக்கா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். காசி அண்ணா, நீங்க? என் தோஸ்து இங்கதானே இருக்கான். ராமன் இருக்கடன் தான் அனுமனுக்கு அயோத்தி. நானும் இங்கதான் இருப்பேன். சந்திரா அந்த மரத்தடியில் அமர்ந்து அங்கே இருந்த தாய்க்குருவியையும் குட்டி குருவியையும் பார்த்து கொண்டிருந்தாள். அக்கா, வது அழைப்பில் திரும்பி பார்த்தாள் சந்திரா. நான் வந்து வானது. வது அக்கா அருகே அமர்ந்து அவள் கைகளை பிடித்து கொண்டாள். எதை பத்தியும் கவலைப்படாத, எல்லாமே நன்மைக்குதான். நான் எந்த அட்வைஸும் தரப்போறதில்ல. என் அக்கா என்னை விட புத்திசாலின்னு தெரியும். சந்திரா வது நெற்றியில் அன்பாக முத்தம் வைத்தாள். நான் கிளம்புறேன்க்கா. அதுக்குள்ள வா, 2 நாளாவது இருந்துட்டு போடி. அக்கா, நான் இப்ப கிளம்பியே ஆகணும். அப்படி என்ன அவசரம்? சந்திரா செல்லமாய் கோபித்து கொண்டாள். அவசரம்தான், என் வாழ்க்கையை தேடி போக போறேன் என்றால் எதையோ எண்ணி சிரித்தபடி. புரியலையே. போக போக புரியும். நான் கிளம்புறேன் என எழுந்து நின்றாள் வது, அக்காவின் கன்னத்தில் முத்தம் வைத்தபடி. கவனமாரு, ஆடி அசைஞ்சு நடக்காத. குழந்தை இருக்கா, கவனம். சரிக்கா, சீக்கிரம் நீயும் வந்துரு. நான் போயிட்டு வரேன்க்கா என்று சந்திராவிடம் விடைபெற்று வந்தவள் வாசலில் நின்ற குருவை கண்டு அவன் அருகே சென்றாள். மச்சான், அப்ப நான் வரேன். அவளுக்கு தேவை இப்போ உங்க ஆறுதல், அரவணைப்பு. அவ எவ்ளோ கோபப்பட்டாலும் பொறுத்து போங்க. அப்புறம் அவ என் அக்கா. அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவ கண்ணுல இருந்து ஆனந்தமா கூட கண்ணீர் வந்துடக்கூடாது. இந்த வது மோசமானவ மச்சான். சிரித்து கொண்டான் குரு. சரிங்க மச்சினிச்சி, உத்தரவு. அப்புறம் சகலைய கேட்டேன்னு சொல்லுங்க என்றான் சிரிப்பை அடக்கியபடி. வது ஒரு நொடி அவனை புரியாமல் பார்த்தாள். என்ன அப்படி பாக்குறீங்க அம்மனி? மேடம் எங்க போக போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வது இதழில் ஒரு வெட்க புன்னகை வந்தது. ஆமா, வது ஃபால் இன் லவ். லவ் பண்ண போறேனுங்க மச்சான், வரட்டுமா என அங்கிருந்து விடை பெற்றாள். அத்தியாயம் 72. சாமி பாடல் அந்த ஊர் சந்து பொந்து என்று அனைத்து இடங்களிலும் எதிரொலித்தது. பாவடை தாவணியிலும் பட்டு சேலையிலும் அந்த கன்னி பெண்கள் வலம் வர அவர்களை ஃபாலோ பண்ணி கரெக்ட் செய்யவே அதிகாலை குளித்து முடித்து சென்ட் அடித்து வேஷ்டி கட்டி கிளம்பி விட்டார்கள் அந்த கட்டிலம் காளைகள். ஹேய், இந்தாரு புள்ள, இப்ப நிக்க போறியா இல்லையா? முறுக்கு மீசையினை முறுக்கிவிட்டு அந்த காளை அந்த பசுவை துரத்தி சென்றது. சீ பொறுக்கி, என் பின்ன வராத, அப்புறம் என் அண்ணன் கிட்டே சொல்லி கொடுத்துருவேன். அவள் அவசரமாய் ஓடினாள். உன் அண்ணனுக்கு என்ன தலையில 2 கொம்பா இருக்கு? வர சொல்லி உன் அண்ணன அவனே அடிச்சு போட்டு உன்னை தூக்கிட்டு வருவேன். அட, என்னன்னு பாக்குறீங்களா? வேற ஒன்னும் இல்ல, நம்ம லிங்க ஊர்ல திருவிழா, அதுதான் ஒரே ரகல. அட, யாருப்பா அங்கே சரக்க போட்டு அலும்பு பண்றது? பா, இதுதான் இவங்களோட ஒரே பிரச்சனை. இந்த திருவிழா வந்துட்டா போதும், அம்புட்டு பயிலும் என்னடா பிரச்சனை பண்ணலான்னு வரிஞ்சு கட்டிட்டு வருவானுங்க. அட, சண்டை போடாதீங்கப்பா. அட, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்ட பாருங்க. அங்கே ஒரு வழக்கம் இருக்கு. அது என்னன்னா, அந்த ஊர்ல திருவிழாப்போ புதுசா கல்யாணம் ஆன தம்பதிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோவில் குளத்துல குளிச்சு ஈர துணியோட அந்த கோவில் சன்னிதானம் சுத்தி வந்து அங்கிருக்க மரத்துல ஒன்னா சேர்ந்து ஒரு மஞ்சள் துணி கட்டணும்.
அப்பதான் அவங்க குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருப்பாங்க. இது அவங்க வழக்கம். இந்த ஊரை சேர்ந்தவங்க இந்த பூமியில எந்த மூலை முடுக்குல இருந்தாலும் சரி, அன்னைக்கு அங்க வந்து இதையே பண்ணி ஆகணும். இல்லனா அந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு துக்கம் வந்து சேரும்னு அவங்க நம்புறாங்க. அந்த வீட்டில் அனைவரும் பரபரப்பாய் கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். அக்கா, என்னக்கா இது? இன்னைக்கு கொழுந்தனும் தேவி இல்ல வதுவும் சடங்கு பண்ணணுமே. ஆனா வெள்ளையே, என்னக்கா பண்றது? பாவம்க்கா சிவா, அவரை பார்க்கவே முடியல. எப்படி இருந்த மனுஷன் இப்ப இப்படி ஆயிட்டாரு? போச்சு, சும்மாவே என்ன கிடைக்கும் எப்படி ஆடலான்னு நம்ம மாமியார் காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சொல்லவா வேணும்? வைதேகி அந்த குழந்தையை கிளப்பி விட்டபடி ஆனந்தியிடம் பேசிக் கொண்டிருந்தாள். மினிக்குட்டியோ, மா, சித்தி வரமாட்டாங்களா? சித்தி எப்ப வருவாங்க என்று ஏக்கமாய் கேட்டது. ஏய், கம்மன் இருக்க மாட்டியா? பேசாம இரு, இல்லனா சூடு வச்சிருவேன். குழந்தையை அடித்து விட்டாள் வைதேகி. ஏ வைதேகி, என்னடி பண்ற? உன் புருஷன் மேல உள்ள கோபத்தை ஏண்டி பச்சைப்பிள்ளை மேல காமிக்கிற? ஆனந்தி குழந்தையை தன் பக்கம் இழுத்து கொண்டாள். பின்ன என்னக்கா, அந்த மனுஷனுக்கு நான் என்ன குறை வச்சேன்? இன்னொருத்தி வீட்டுல அந்த மனுஷனை பார்த்ததும் என் ஈரக்கொலை அந்து போன மாதிரி இருக்கு. வைதேகி கண்ணை துடைத்து கொண்டாள். விடு வைதேகி, இந்த மனுஷனுங்க இப்படித்தான். என்னத்த சொல்ல, கிளி மாறி பொண்டாட்டி வீட்டுல இருந்தாலும் இவனுங்க புத்தி ஊர்க்குருவி தேடிதானே போகும். இதுக்கே இப்படி சொல்றியே, என் புருஷனை இன்னொரு சக்களத்தி கூடவே பார்த்த எனக்கு எப்படி இருக்கும்? ஏன் அப்படி பண்ணன்னு கேட்டா, அதை கேட்க உனக்கு என்னடி வக்கு இருக்கு? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் ஒரு புள்ள பெக்க வக்கு இல்ல. நீ ஏன் அதை பத்தி கேக்குற? நாம்பல எத்தனை பொண்ணை வேணாலும் வச்சுக்குவேன்னு பேசுறான். என்னத்த பண்ண முடியும்? பொட்டச்சிதான் பொறுத்து போகணும். ஆனந்தி ஆதங்கம் கொண்டார். பொண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு பொண்ணை தேடி போற நம்ம புருஷனுங்க மத்தியில வது போய் இத்தனை மாசம் ஆகியும் இப்ப வர இன்னொரு பொண்ணு கூட திரும்பி பார்க்காத சிவாவை பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்குக்கா. இப்படிப்பட்ட மனுஷன் அருமை தெரியாம இந்த பொண்ணு இப்படி பண்ணிருச்சே. விடு வைதேகி, நம்ம அவளை குறை சொல்ல முடியாது. கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவ நல்ல பொண்ணு, அவ வேணும்னே அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா. அங்கே ரங்கநாயகி மகன் மண்டையில் மசாலா தடவ தொடங்கி இருந்தார். ஏயா சிவா, எதுக்கு இப்படி இருக்க? இன்னைக்கு கோவில்ல நீ சடங்கு பண்ணியே ஆகணும். ஆனா அந்த சண்டாளி இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே, பாவி மக. இந்த சடங்கை மட்டும் பண்ணலைனா நம்ம குடும்பத்துக்கு கேடு வந்து சேரும். நானும் எத்தனை மாசமா சொல்றேன், சுமதிய கல்யாணம் பண்ணிக்க. இனி எம்பிட்டு நாளைக்கு விட்டுட்டு போனவளை பத்தி நினைச்சிட்டு இருப்ப? சொன்னா கேளியா? இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. சுமதிக்கு உன்னை கட்டிக்க விருப்பம் சொல்றா. இப்பவே அவ கழுத்துல தாலி கட்டு. வழக்கம் போல அதே பாட்டை பாடினார். மா, உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்கிட்ட கல்யாண பேச்ச பேசாதீங்கன்னு. ஆனா ஏன் திரும்ப திரும்ப அதே பண்றீங்க? இன்னொரு கல்யாணத்துக்கு இந்த லிங்கோ வாழ்க்கையில இடம் இல்ல. அவன் மனது முழுக்க வது இருக்க அவனால் எப்படி இன்னொரு பெண்ணை நினைத்து பார்க்க முடியும்? அதுக்கு இல்லப்பா, நான் ஏன் சொல்றேன்னா, மா, தயவு செஞ்சு அந்த பேச்சை விடுங்க. என்னால முடியாது. வேற விஷயமா இருந்தா மட்டும் பேசுங்க. சிவா அடக்கப்பட்ட பொறுமையுடன் பேசிக் கொண்டிருந்தான். ஏய் சிவா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அம்மா அப்படி தூரம் சொல்றாங்க, வேண்டாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன்னை வேண்டாம்னு விட்டுட்டு போனவள இன்னும் எத்தனை நாள் நினைச்சிட்டு இருப்ப? உனக்கு நாங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. எவன் எங்க இருந்தாலும் கல்யாணம் ஆனவங்க இன்னைக்கு சடங்கு பண்ணி ஆகணும். அதனால அவங்க வந்தே ஆகணும். இல்லைன்னா குடும்பத்துக்கு ஆகாது. அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆகி நீ பண்ணலைனா அது ஒன்ன மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே சேரும். இங்க பாரு சிவா, நீ இன்னைக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லு. அப்படிதான் சொல்லுவோம். அண்ணன் இருவரும் ஒரு சேர அட்வைஸ் மழை பொழிந்தார்கள். துப்பு கெட்டவங்க, குடும்பத்தை கெடுக்க எப்படி ஒண்ணு கூடி வர்றானுங்க பாருங்க. எல்லாரையும் இவனுங்கள மாதிரி கண்ட இடத்துல ஒதுங்குற ஆள்னு நினைச்சிட்டாங்க போல. இப்ப இவனுங்க ஆத்தாக்காரி மட்டும் இவனுங்களை இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்க சொன்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டானுங்க. உடனே நம்மள போட்டு தள்ளிட்டு கூட இன்னொருத்தையும் கூட்டிட்டு வருவானுங்க. வைதேகிக்கு வயிறு எரிந்தது. விடுடி, நம்ம தலை எழுத்து. பாவ சிவா தம்பி என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. இன்னைக்கு தான் கடைசி நாள். வது மட்டும் வரலைனா இவனுங்களே ஏதாவது பண்ணி அந்த மேனா மினிக்கே தம்பிக்கு கட்டி வச்சிருவாங்க போல. அந்த கோவில் சன்னிதானத்தில் அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் சொன்னது போல அவ்வளவு கூட்டம். ஊர் பக்கம் இருந்த அனைவரும் திருவிழாவுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கரைப்படி புதிதாய் கல்யாணமான ஒவ்வொருவரும் அந்த கோவிலில் போட்டிருந்த 108 குழியில் சிறு சந்தனம் கலந்து வைத்திருப்பார்கள். ஆண்கள் வெறும் வேஷ்டி மட்டும் அணிந்து கோவில் குளத்தில் குளித்தும், பெண்கள் சேலையுடன் அந்த குளத்தில் குளித்தும் இருவரும் சேர்ந்து அந்த சிறிய குழியில் ஊற்றி வைத்திருக்கும் சந்தனம் தொட்டு கன்னத்தில் பூசிக்கொள்ள வேண்டும். அதுவும் அந்த குழி கீழே இருக்கும். குனிந்து ஒவ்வொரு குழியிலும் இருக்கும் சந்தனத்தையும் பூசிக்கொள்ள வேண்டும். அதற்கே அவர்கள் சற்று டயர்டாகி விடுவார்கள். அத்துடன் இருவரும் சேர்ந்து கோவில் சுற்றி கடைசியாக அந்த மரத்தில் மஞ்சள் துணி கட்ட வேண்டும். இதோ ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்தும் புதுமண ஜோடிகள் அந்த சடங்கை வரிசையாய் செய்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிந்து விட்டது.
விரிந்து பறந்த அந்த மார்பும் முறுக்கேறி அந்த கைகளும் பார்க்கும் கன்னி பெண்களினை சுண்டி இழுக்க வெற்றுடலுடன் வெறும் வேஷ்டி மட்டும் அணிந்து அந்த கோவில் குளம் அருகே நின்று கொண்டிருந்தான் சிவலிங்கேஸ்வரன். இது அவன் கனவு. ஒருமுறை அத்தனை ஆசையுடன் இதை பற்றி வதுவிடம் கூட சொல்ல இருக்கிறான். எங்க ஊர் திருவிழாவில் ஒரு பெரிய சடங்கு நடக்கும். அப்போ புதுசா கல்யாணம் புருஷன் பொண்டாட்டி வந்து அந்த சடங்கு செய்வாங்க. அந்த ஊர்சன பார்வை எல்லாமே அந்த தம்பதிங்க மேலதான் இருக்கும். அவங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு ஊர்சனை எல்லாரும் மெச்சி பார்ப்பாங்க. அது பெரிய சடங்கு. அன்னைக்கு உன் கூட நான் அந்த சடங்கை செய்யும் போது அம்புட்டு பேரு கண்ணும் நம்ம மேலதான் இருக்கணும். ஆஹா, சிவாவும் சிவா பொண்டாட்டியும் சரியான ஜோடி பொருத்தம்னு இந்த ஊரே சொல்லணும். பாரு, சொல்லும். அந்த வார்த்தைகள் அவன் மனக்கண்ணில் வந்து போக அவன் இதழில் ஒரு விரக்தி புன்னகை வந்தது. ஊர் மக்கள் அனைவரின் பேச்சும் இப்பொழுது லிங்கம் பற்றிதான். ஊருக்கு பெரிய வீட்டு ஆளுங்க அவங்க. முக்கியமா அவங்க தான் இந்த சடங்கை பண்ணணும். இன்னைக்கு எப்படி அந்த சடங்கை பண்ண போறாங்கன்னு தெரியல என்று அனைவரும் அதை பற்றியே பேசினார்கள். இதோ அந்த ஊரில் உள்ள அனைத்து புதுமண ஜோடிகளும் சடங்கை முடித்துவிட கடைசியாக இருந்தது லிங்கம் மட்டும்தான். அனைவரின் பார்வையும் லிங்கம் மீதுதான் இருந்தது. லிங்கம் குடும்பமும் அங்குதான் இருந்தது. இப்பவாவது அவனுக்கு அவ பண்ணிட்டு போனது எம்பட்டு பெரிய தப்புன்னு புரியட்டும். நம்ம சொன்னா புரியாது, 4 பேர் பேசுனா தெரியும் என்று ரங்கநாயகி ஏசிக்கொண்டார். அந்த அம்மனை வணங்கிவிட்டு அந்த குளம் உள்ளே இறங்கி நின்றான் சிவா. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தானே நம்புறேன். எனக்கு ஒன்னும் புரியல. எதுவா இருந்தாலும் பார்த்து பண்ண. என்ன பண்ணணும்னு புரியல. நான் அந்த சன்னதியில இருந்து போகும்போது என் குழப்பம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு சொல்லு. ஒரு தெளிவு கொடு. உன்னை நம்பிதான் குளத்துல முங்க போறேன். நீ சரியான வழியை காட்டு என்று மனதார வேண்டிவிட்டு அந்த குளத்தில் மூழ்கி எழுந்தவன் கண்டது என்னவோ, அங்கு சுற்றி நின்ற ஊர் மக்கள் அனைவரின் முகத்திலும் இருந்த ஆச்சரியத்தினைதான். ஏன் அப்படி பாக்குறாங்க என்று புரியாமல் திரும்பி பார்த்தவன் கண்டது, அவன் அருகே அந்த குளத்தில் மூழ்கி சொட்ட சொட்ட நீர்த்துளி அவள் சிவந்த மூக்கில் பட்டு தெறிக்க, இன்று பூத்த ரோஜாவைப் போல அவன் அருகே நீரில் நனைந்தபடி நின்ற வதனாவைதான். இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.